இவர் பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சங்கீதம் 1:1 சங்கீதம் 39:1 இந்த 2 வசனத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். எதுக்குன்னா, வாயை இறுக்கி மூடுறது அநீதியை பேசாதபடிக்கு, அவிசுவாசத்தை பேசாதபடிக்கு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நினைக்காததை பேசாதபடிக்கு வாயை மூடுறது எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் வாயை மூடுறது. அதாவது தாவீது சொல்கிறாரு, மசில் அது எப்படி போட்டிருக்கு, வாயை இறுக்கி மூடிக்கொண்டேன். இல்லை, வாயை இறுக்கி மூடிக்கொண்டேன். எதை பேசாதபடிக்கு? வசனம் சொல்லுது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் மூடுறாராம். கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். அது எதுக்கு? இப்போ நான் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும். இப்போ துன்மார்க்கன் கொண்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதம் 1:1 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கன் கொண்டு வர்றது என்ன? துன்மார்க்கன் கொண்டு வர்றது தேவனற்ற சிந்தனைகள், தேவனுக்கு எதிரான சிந்தனைகள், தேவன் நினைக்காத சிந்தனைகள். இப்போ உதாரணத்துக்கு கர்த்தர் சொல்கிறாரு உங்களை பார்த்து, நான் உங்களுக்கு வைத்திருக்கும் திட்டங்கள் நல்லவைகள், உங்களுடைய நன்மைக்கானவைகள், நல்ல முடிவுக்கானவைகள்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஐயா நம்ம வாழ்க்கையே போச்சுடா, நம்ம வாழ்க்கையே இனிமேல் இப்படி நல்லா இருக்காதுடான்னு நம்மளையும் சேர்த்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது என்னது? டைரக்டாக கர்த்தருடைய சிந்தனைகளுக்கு எதிரான சிந்தனைகள். இப்போது இவங்க கூட சேர்ந்து நம்ம ஆமாம் வாழ்க்கையே இப்படி தான் போகுது, ரொம்ப கேவலமாக இருக்குது, தெரில என்ன நடக்குதுன்னே தெரிலன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து சிங் அப்படின்னு ஒரு ஜாலரா அடித்தோன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கோம்? எந்த சிந்தனைக்கு எதிராக நம்மளோட வாயை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? இதைத்தான் சொல்கிறாரு, நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. பாவம்னா என்ன? அவிசுவாசம் பாவமே. தேவனுக்கு எதிராய் பேசுவது, தேவனுடைய சிந்தனைகளுக்கு ஒப்பில்லாமல் பேசுவது, தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பிற்கு அதை புரிந்து கொள்ளாமல் அதற்கு எதிராய் மரணம் பேசுவது நமக்கு எதிராகவும் தேவனுக்கு எதிராகவும் நாம் நாவினால் செய்கிறதான பாவங்கள், அவிசுவாசம். இதை செய்யாதபடிக்கு நான் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். கடிவாளங்கிறது குதிரைக்கு போடுவாங்க நினைக்கிறேன், இல்லை? அது டைட்டாக வாயை கட்டி வைப்பாங்க. சில நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது நாய் வாயில் ஒரு ஒரு சின்ன கூடை மாதிரி போட்டு அதை கட்டி, அது அப்படியே வாய் திறக்க முடியாமல் அப்படி கட்டியிருக்கும். அந்த மாதிரி வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ரொம்ப முக்கியம். எதை பேசாதபடிக்கு? தேவனுடைய சிந்தையில் இல்லாத எந்த விஷயமும் நம்மளுடைய வாயிலேருந்து வர முடியாது. உதாரணத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் பாவத்தை நான் என்ன பண்ணேன்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நான் போட்டுட்டேங்கிறார். உன் பாவத்தை நான் இனி நினைவு கூறுவதில்லை அப்படிங்கிறார். இது கர்த்தர் சொல்கிறாரா? நம்ம உட்காந்துக்கிட்டு ஐயோ நான் பாவி, கர்த்தர் என்னைய என்ன பண்ணுவாருன்னு தெரியல, ஐயோ நான் இதை செஞ்சுட்டேன், நான் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பாவம் பண்ணேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அது பண்ணினேன், எனக்கு திருப்பி ஞாபகம் வருது, எனக்கு இதெல்லாம் கர்த்தர் உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அவர் வசனத்தில் சொன்னதுக்கும் நம்ம வாழ்கிறதுக்கும் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அவர் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நான் உன் பாவத்தை இனி நினைவு கூறுவதில்லை அப்படிங்கிறார். அப்போ எப்படி அவர் ஞாபகப்படுத்துவார்? அப்போது நம்ம மாமிசத்தில் ஏற்படுற, நம்ம உணர்ச்சிகளில் ஏற்படுற, நம்மளுடைய மெமரியில் ஏற்படுற காரியம் கர்த்தர் சொன்ன காரியம்னு சொல்லி நம்ம உட்காந்து புலம்பிக்கிட்டு கூட இருக்கவனை துக்கப்படுத்திக்கிட்டு அழுதுகிட்டு உருண்டுக்கிட்டு இருந்தோம்னா நாம் நாவினால் பாவம் செய்கிறோம். தேவனுடைய சிந்தைக்கும், தேவன் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார். எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னா, அதனால தான் இதெல்லாம் சொல்கிறாரு, திருப்பி சொல்கிறாரு. எபிரேயர் 10:14, 22 இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பரிசுத்தம்
பரிசுத்தமாக்கப்பட்டோம், பூர்ணராக்கப்பட்டோம். ரத்தம் தெளிக்கப்பட்ட குற்ற மனப்பான்மை நீங்கினவர்களாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாங்க. இதெல்லாம் அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள். இதற்கு எதிராய் நம் நாவை யூஸ் பண்ணி பேசும் பொழுது, அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தோம்னா துக்கம் அதிகரிக்கத்தான் செய்யும். நலமானதை பேச தவிர்த்தோம்னா, தீமையானதை பேச நிப்பாட்டிட்டு நலமானதை பேசுறதுன்னா எப்படி? அவர் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் ஆஹா அருமையானவைகள். ஏன்னா வசனத்தை பேசுங்க, வசனத்தை அப்படியே பேசுங்க. வைத்திருக்கிற திட்டங்கள் அருமையானவைகள். எப்படிப்பட்ட திட்டங்கள்? என் தேவனே சொல்லிட்டார். ஹல்லேலூயா அப்படின்னு கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆனந்த துதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ, என்ன உங்கள் வாயினால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை அவரோடு கூட அமர்ந்து அவர் முகம் பார்த்து அந்த திட்டங்களை பார்த்து இந்த உலகத்தில் பேசுங்க. அப்படியே பேசுங்க. ஆஹா காலையிலிருந்து சாயந்தரம் வரை, நைட்டு தூங்கும் பொழுதும், அதற்கு முன்பாகவும், எழுந்த பின்பும் வாயை கடிவாளத்தால் கட்டுங்க. எதுக்கு கட்டணும்? அநீதியானதை பேசாதபடிக்கு, தேவன் நினைக்காததை பேசாதபடிக்கு, தேவனுக்கு எதிரானதை பேசாதபடிக்கு. இதற்காக என்ன பண்ணுமா? துன்மார்க்கர் நிற்கும் அந்த வழியிலே நான் நில்லாமலும், பாவிகள் நிற்கிற வழியில் நான் நிற்காம. நின்னா என்ன ஆகும்? நின்னா அவன் பேசுறது கேட்பீங்க. அவன் என்ன பேசுவான்? அவன் அபத்தமானதையே பேசிட்டு இருப்பான். அவன் பேசுறது உள்ள போய் அவனை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நாவினால் நான் பாவம் செய்கிறேன். அவனை மாதிரியே பேசுறதுன்னா என்ன? ஜீவனை தவிர எதை பேசினாலும், யதார்த்தம் சொல்லி பேசினாலும் சரி, வாழ்க்கையில் நடக்கிறதானப்பா பேசுகிறான், ஆமாம் அப்படி, ஐயோ நோ 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 நோ. தேவனுடைய நினைவுகள் உங்களை குறித்து நன்மையானவைகளாக இருக்கிறது. அதனால் நான் தேவனுடைய நினைவுகளை தான் பேசுவேன். தேவனுடைய நினைவுகளை தவிர நான் வேறு எதுவும் பேசுறதில்லை. தேவன் என் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஆக்கி போட்டார். தேவன் அதை நினைவு கூறுவதில்லை, அதனால் நானும் நினைவு கூறுவதில்லை, நான் பேச போவதில்லை. தேவன் என்னை குறித்து என்ன சொல்றாருன்னா, என் தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். அப்போ அவ்வளோதான், அவர் தழும்புகளாலே குணமானேன். அவர் தரித்திரரானபடினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். அதனால நான் ஐஸ்வர்யானாவேன். ஏன் ஐஸ்வர்யனாவேன்? ஏன்னா அவர் தரித்திரராயிருக்கார். நான் நல்லா இருப்பேன். ஏன்னா என்னோட பாவங்கள் எல்லாம் அவர் சுமர்ந்து தீர்த்தார். இவ்வளவுதான். இதை தவிர வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்ன இருக்குமோ, இது என்ன நடக்குமோ, அது நடக்குமோ, இவைகள் எல்லாம் நம் உணர்ச்சியிலிருந்து பேசுறது. அது தேவனுக்கான காரியங்கள் கிடையாது. தேவனுடைய திட்டத்தையே தொடர்ந்து பேசுங்க. இதற்கு எதிராய் எந்த சிந்தனை வந்தாலும் கடிவாளத்தை போட்டு வாயை கட்டினது போல கட்டுங்கள். நாவினால் அநீதியை பேசாதபடிக்கு, நாவினால் அவிசுவாசத்தை பேசாதபடிக்கு, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு வாயை இறுக்க கட்டினேன். ஸோ கர்த்தர் நல்லவர். இதற்கு இதில் நம்ம ஜீவிக்கிறதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பலமாய் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய இயலாது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் நாம் பலத்தின் மீது பலனடைந்து ஜீவனை பேசி ஜீவனுக்கான கனிகளை நாம் உண்டு மகிழ்வோம். கர்த்தர் நல்லவர்.